திடீர்னால போலீஸ் இருக்கிற நாட்டில் உள்ள எல்லா போலீஸ்க்கும் சூப்பர்மேன் மாதிரி பவர் வந்துருச்சு. அவங்க வந்து எப்போவுமே இந்த ஜீப்பில் தானே போவாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஜீப்பு, பைக்கில் தானே போவாங்க. இப்போல்லாம் என்னாச்சுன்னா அவங்க பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபோன் பண்ணால் போதும் பறந்தே வந்துடுறாங்க. அவங்க அந்த ட்ரெஸ்ஸை வேறு மாட்டிட்டாங்க. அப்போ தான் தெரிஞ்சுது இவங்க யூனிஃபார்ம் மாற்றி போட்டாங்க. சூப்பர்மேனுக்குள்ளே அந்த யூனிஃபார்ம் போட்டாங்க. சிலர் வந்து ஸ்பைடர்மேன் யூனிஃபார்ம் போட்டாங்களா, அந்த சில போலீஸ் வந்து ஸ்பைடர்மேன் யூனிஃபார்ம் போட்டோன்னே ஸ்பைடர்மேன் ஆயிட்டாங்க. அப்புறம் பார்த்து எல்லா மக்களும் என்ன பண்ணிட்டாங்க, அப்போ நாங்களும் அதை போடுறோம், நாங்களும் அதுபோல் போடணுன்னே மக்களும் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டாங்களா, அதுபோல் ஆயிட்டாங்க. ஆனால் சிலரால் முடியல. அப்போ ஏன் வந்து நாங்கள் மட்டும் அந்த மாதிரி ஸ்பைடர்மேன் சூப்பர்மேன் ட்ரெஸ்லாம் போட்டால் நாங்கள் அது மாதிரி போக முடியல ஏன் அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து தப்பான கடையில் வாங்கியிருக்கீங்க. அந்த ஊரில் அந்த சென்னையில் அந்த கடை இருக்குல்ல, அந்த டி நகரில் இருக்கிறதுல ஒரு கடை, அந்த கடையில் போய் வாங்கினா மட்டும்தான் அந்த ட்ரெஸ் எல்லாம் ஒர்க் ஆகும். சீக்கிரம் போய் வாங்குங்க, காலியாகிட போகுது அப்படின்னு சொன்னால் மக்கள்லாம் என்ன பண்ணாங்க, வேகமாக அந்த கடைக்கு போனாங்க. பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸுமே காலி ஆகிடுச்சு. இன்னும் புது ட்ரெஸ்லாம் வர்றதுக்கு ஒரு 10-15 நாள் ஆகுங்க. அதுக்கப்புறம் வந்து வாங்கிக்கோங்க, புக்கிங் பண்ணிக்கோங்க, அட்வான்ஸாக கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு போங்க. அப்போ தான் அந்த ட்ரெஸ்ஸு உங்களுக்கு என்ன ட்ரெஸ் வேணும்னு சொல்லுங்கள், பணம் கொடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் சொல்லியே அடிச்சிருவோம் அப்படின்னோடனே எல்லாருமே வந்து எனக்கு ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் தான் வேணும் அப்படி சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் எனக்கு சூப்பர்மேன் ட்ரெஸ் வேணும்னாங்க. சரி, ஆளாளுக்கு நிறைய வந்துருச்சு. இது போதும், அடுத்தது வந்து நீங்கள் வாங்கி வச்சுட்டா எங்களால் அடிக்க முடியாது, இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தால பார்த்துக்கலாம், குலுக்கல் முறையில் உங்களுக்கு யாருக்கோ அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே மக்கள் சரி ஒரேடியாக சமாதானமாகி போயிட்டாங்க. அப்புறமா வந்து அந்த ட்ரெஸ்லாம் அடித்து மக்கள்லாம் வந்து வாங்கிட்டு மக்கள்லாம் இப்போ வந்து சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் மேன் மாதிரி பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா அப்போ வந்து போலீஸ்காரங்க எல்லோரும் போய் முதலமைச்சர்கிட்ட போய் இந்த மாதிரி மக்கள்லாம் இந்த ட்ரெஸ்ஸை அணியிறதுக்கு நீங்கள் தடை விதிக்கணும், ஒரு போலீஸ்க்குன்னு இப்போ மரியாதை இல்லாமல் போச்சு, போலீஸ் மாதிரியே அவங்களும் பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னோடனே உடனே முதலமைச்சர் நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். யோசித்து சொல்வாரா மாட்டாரான்னு பொறுத்து தான் பார்க்கணும். இந்த மாதிரி தான் நடக்க முடியாத சம்பவங்களை நம்ம கதையாக சொல்லணும். இதுதான் கதை சொல்லுகின்ற கதை. இந்த உலகத்தில் இதெல்லாம் நடக்கவே முடியாது. அப்போ அந்த மாதிரி கதைகளை தான் நம்ம சொல்லணும்.